என்ன நடக்குதுன்னே தெரியாது. மயங்கி விழுந்தாங்க. வீடியோ பாருங்க. மயங்கி விழுந்திருக்கா. போன் பே இருக்குது. இல்லங்க, அரை கிலோமீட்டர் என்ன எளவு பேசிட்டு கிரவுட்ல ஆம்புலன்ஸ் உள்ள வர எப்படி இது ஏன் டைம் 40 பேர் நேத்து செத்துட்டாங்களா? இல்ல நான் தான் கேக்குறேன். சாகர் செத்ததுக்கு அப்புறம் தான் வருமா? ஒரு தேவை இருக்க போது ஆம்புலன்ஸ் வரும்ல. இல்ல சேதம் அதிகமாகாதா? இந்த பேச்சல சேதம் அதிகமாகாதா? அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்தாங்க கொண்டு போட்டாங்க. 40 உயிர்கள் பலியானதுக்கு பின்ன அவர் கிளம்பி வந்துடக்கூடாது சார். அவரு அங்க நின்று இருக்கணும் சார். எம்ஜிஆர் இருந்தா வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டு, கலைஞர் இருந்தா வேட்டியை மடிச்சு கட்டி நிப்பாங்க சார். இன்னைக்கு படிச்சவங்களை தற்குறிகளாக மாற்றக்கூடிய வேலையை நடிகர் விஜய் பார்க்கிறாரு. அவரை தாவேகாவின் தலைவர் புரியலங்க. ஏன் உள்ள வருதுன்னா இத்தனை 40 பேர் செத்துருக்காங்க. ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது பாதம்? மனிதநேயமே இல்லாம பேசுறாங்க. காவல்துறை அழைக்காதா? அவர் பேசிட்டு இருக்காருங்க. படிக்காத கூட்டத்தை மிகப்பெரிய பகுத்தறிவான கூட்டமாக மாற்றிய உங்களுடைய படத்தினுடைய ட்ரெய்லரை ஒரு தியேட்டர்ல போடுற இன்னைக்கு ஒரு தியேட்டரே சூறையாடுனா நீங்க கண்டிச்சிருக்கணும், பொறுப்பெடுத்திருக்கணும். இவங்க ஆர்ப்பரிச்சு முந்தி அடிச்சுக்கிட்டு போறாங்கன்னா இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய். 300 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளைக்காரன் கண்டுபிடிச்சா பேண்ட் தான பெருசு. எங்க தப்பில பெருசு. பேண்ட் தான பெருசு. தப்பில பெருசு. இப்படியே பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. அந்த அம்மா கருவுல இருக்கிற குழந்தைய சுமந்துட்டு இருக்கிற தாய் நாளைக்கு அவங்களுக்கு யார் ரெஸ்பான்ஸ்? ஐஜேகே கட்சியோடைய பாரிவேந்தர் அந்த குடும்பத்துக்காக பள்ளி படிப்பை காலேஜை எடுத்துக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நம்ம அரசாங்கம் எடுத்து செய்ய போது பல பேர் செய்ய போறோம். முதல்ல இந்த இறப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது தான் கேள்வி. இறப்புகளுக்கு யார் பொறுப்பேற்பது? யார் அத ஒரு நிகழ்ச்சியை ஒருங்கிணைச்சாங்களோ தாவேகா தான் பொறுப்பேற்க வேண்டும் திரு நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரவிக்குமார் அவர்கள் வெளிப்படையாக நிச்சயமாக சார் நிச்சயமாக நான் இந்த இடத்துல திரு விஜய் அவர்களுக்கு நான் இதுவரை ஆதரவாக பேசி வந்தேன். ஆனால் இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா. எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது. மருந்தடிச்சு கொல்லுங்கடா. 40 உயிர்கள் பலியானதுக்கு பின் அவர் கிளம்பி வந்துடக்கூடாது சார். அவரு அங்க நின்று இருக்கணும் சார். எம்ஜிஆர் இருந்தா வேட்டியை தூக்கி மடிச்சு கட்டு, கலைஞர் இருந்தா வேட்டியை மடிச்சு கட்டி நிப்பாங்க சார். அதான் சார் தொண்டனுக்கும் ரசிகனுக்கும் எனக்குமான தொடர்பு. என்ன சார் உங்களை பண்ணியிருப்பாங்க? விஜய் சார் அங்க நிக்கிறார் சார். என்ன சார் நடந்திருக்கும்? மேபி போலீஸ் என்ன சொல்லியிருக்குன்னா, சார் நீங்க நிக்காதீங்க, கூட்டம் ஹெவி ஆகும், அதனால தயவு செய்து போயிடுங்கன்னு சொன்னா கூட விஜய் போயிடக்கூடாது சார். அந்த இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர், ஒரு 20 கிலோமீட்டர்ல இருந்து அங்க இருக்கிற மக்களுக்கு நான் இருக்கேன்னு சொல்லியிருந்தாலே அதுதான் சார் ஒரு தலைவனுக்கான தகுதி. அவசரமா அவர் சென்னை போனதை என்னால் தாங்க முடியல சார். எனக்கு அந்த வீடியோவே என்னால் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா உன்னை நம்பி வந்த கூட்டம், உனக்காக வந்த கூட்டம், குழந்தை அத்தனை பேர் ஒரு வார்த்தை கரெக்டா சொன்னார். கிட்டத்தட்ட அப்படிதான் சார். அவர் திரும்பி போனதுனால அவர் பேசிய பேச்சுக்கள், அவர் பேசின அந்த வீராசாரா மக்களுடைய ஆதங்கத்தை பேசும்போதெல்லாம் ஒரு தலைவனாக தெரிந்தார். பாட்டில பத்தி 10 ரூபான்னு ஏமாத்துறதை பத்தி அவர் பேசுற போதெல்லாம் எனக்கு ஒரு நல்ல தலைவன் தெரிந்தான். தமிழகத்துக்கு ஒரு மாற்றம் தரக்கூடிய தலைவன் தெரிந்தான். ஆனா 40 பேருன்றது அப்ப இல்ல. அப்ப அட்லீஸ்ட் ஒரு 10, 20, 30 சார் ஒருத்தர் செத்தா கூட விஜய் அங்க நின்றுக்கணும் சார். ஒருவேளை அங்க நிக்கிறது சட்ட பிரச்சனை வந்திருந்துன்னு தெரிஞ்சா கூட அங்க இருந்து ஒரு திருச்சியில தங்கி இருக்கலாம். 10 கிலோமீட்டர்ல கார்லயே சுத்தணும் சார். அதுதான் சார் நீ உன் மக்கள் மேல நீ இருக்கிற விசுவாசம். ஒன்று வந்துட்டாருன்றது இன்னொரு விஷயம். முதல்ல 40 உயிர்கள் யாரால் பலியாகின? அதற்கு விஜய் பொறுப்பு இல்லையா? அதுக்கு விஜய்க்கு சம்பந்தம் இல்லையா? அதை யார் பேச போறோம்? எப்ப பேச போறோம்? இந்த பிரச்சனைக்கு காரணமே விஜய்ங்கிற. நான் திருப்பி சொல்றேன், இந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிக்கங்க. அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை விஜய் உருவாக்கி கொண்டிருக்கிறார் என்று சொன்ன பொழுது எல்லோரும் கோபப்பட்டார்கள். அரசியல் மயப்படுத்தப்பட்ட ஒரு கூட்டத்திற்கும் அரசியல் மயப்படுத்தப்படாத அறிவு சார்ந்த ஒரு தமிழ் சமூகம் நாம. நீங்க அரசியல் மயப்படுத்தப்படாத ஒரு கூட்டத்தை உருவாக்கியதனுடைய விளைவு ரொம்ப சுருக்கமா விரைவா நான் சொல்லிடுறேன். உங்களுடைய படத்தினுடைய ட்ரெய்லரை ஒரு தியேட்டர்ல போடுற இன்னைக்கு ஒரு தியேட்டரே சூறையாடுனா நீங்க கண்டிச்சிருக்கணும், பொறுப்பெடுத்திருக்கணும். அவர்களில் உங்கள் கட்சி நிர்வாகிகள் இருந்தால் நடவடிக்கை எடுத்து வெளியில் அனுப்பியிருக்கணும். அந்த தியேட்டருக்கு இழப்பீட்டை உடனடியாக நீங்க அறிவிச்சிருக்கணும். இப்படி எதையுமே செய்யல. நீங்க உங்களுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தி சொல்றேன் சார், கார்த்தி சார். விக்கிரவாண்டி ஒரு முதல் மாநாடு நடத்தினார். இப்ப நான் வரதுக்கு முன்பாக முன்னாள் தாவேகா நிர்வாகி, அவர் பேரை என்னால சொல்ல முடியாது, முன்னாள் தாவேகா நிர்வாகி சொன்ன அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்று சொல்றேன். இயற்கை நல்வாய்ப்பு என்ன பண்ணிச்சு தெரியுமா?
விக்கிரவாண்டியில எத்தனை பேர் மயங்கி சீரியஸ் ஆனாங்க தெரியுமா? 441 பேர். முதல் மாநாட்டில் சொன்னவர், அந்த தாவேகா நிர்வாகியிடம் இதை சொன்னவர் புசி ஆனந்த் சொன்னதாக அந்த தாவேகா நிர்வாகி என்ற சொன்னார். என்ற ரெக்கார்ட் இருக்கு. கடவுள் புண்ணியத்தில் நம்ம தப்பிச்சிட்டோம்னு சொன்னாராம் புசி ஆனந்த். அப்ப விக்கிரவாண்டி மாநாட்டிலே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்குது. அதன் பிறகு நீங்க மதுரை மாநாட்டில் 4 பேர் பலியானார்கள். ஒரு பையன் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல கரண்ட் கம்பம் அடிச்சு செத்து போனான். இரங்கல் கூட தெரிவிக்கல. ஏன் இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று இதே விவாதாரங்கள் கேட்ட பிறகு 2 நாள் கழிச்சு நீங்க விவாதாரங்கள் என்ன செஞ்சீங்க? சொன்னீங்க. விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரும்போது 2 பேர் செத்தான். 4 பேர் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வரும்போது 4 பேர் செத்தாங்க விபத்துல. அந்த 4 பேர் உடலுக்கு அஞ்சலி செலுத்த வரல, அவங்களுக்கு இரங்கல் குறிப்பு கூட சொல்லல. அதன் பிறகு இதே மாதிரி எல்லாரும் கேட்ட பிறகு கொடுத்தார். அப்ப தொடர்ச்சியாக மனித உயிர்களை பற்றிய எந்த அக்கறையும் கவலையும் இல்லாத ஒருவராகத்தான் விஜய் இருந்திருக்கிறார் என்பதற்கு தான் இது எல்லாமே சான்று. தொடக்கத்திலிருந்து எல்லாத்தையும் எடுத்துங்க. அது நினைவு சரியா இருக்கும்னா அதுல ஒருவர் மாவட்ட செயலாளர். எஸ், மாவட்ட செயலாளர். இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, இங்க பிரச்சனை எங்க ஆரம்பிச்சு நல்லா வச்சுங்க. 13 டிசம்பர்ல தான் கரூர் இவருடைய கூட்டம். ஆஸ் பர் பிளான் 13 டிசம்பர். இப்ப எதுக்கு நீங்க வந்து அதை முன் நகர்த்தி நீங்க முன்கூட்டியே கொண்டு வந்தீங்க அப்படின்னா, செப்டம்பர் 17ஆம் தேதி கரூரில் 30 விழா நடக்குது. இந்த பிரச்சனை எங்க ஆரம்பிச்சதுன்னா, முழுக்க விஜயனுடைய ஈகோ. என்ன நடந்துச்சுன்னா சார், திருச்சிக்கு பிறகு இவர் திருவாரூர் நாகப்பட்டினமும் போறாரு. அதன் பிறகு ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்தை திமுக நடத்துது. ஒரு தனியார் தொலைக்காட்சி அந்த 2 கூட்டங்களையும் ஒப்பிட்டு புகைப்படங்களை சமூக வலைதளங்களில் பகிர்றாங்க. முக்கியமான ஒரு முன்னணி தமிழ் தொலைக்காட்சி இதை பகிர்கின்ற பொழுது என்ன சிக்கல் வருதுன்னா, எல்லா தொலைக்காட்சியும் அதை போட்டாங்க. சமூக வலைதளங்களில் அந்த புகைப்படங்கள் பகிரப்பட்டுச்சு. என்னன்னு பாருங்க, ஓரணியில் தமிழ்நாடு கூட்டத்துக்கும் இவருக்கு விஜய்க்கு வந்த கூட்டத்துக்கும் திருவாரூர் நாகப்பட்டினம் கூட்டத்துக்கும் என்று சொன்ன பொழுது தனக்கு கூட்டம் குறைவாக வந்ததோங்கிற ஈகோ கிளாஷ்ல இதே கரூர்ல நான் கூட்டத்தை கூட்டி காட்டுறேன் அப்படிங்கிற மனநிலை தான் இருக்கு. குறைந்தபட்ச பொறுப்பற்ற ஒருவராக அவர் இருக்கிறார். அவர் கைது செய்யப்படணும். 23ஆம் தேதி போய் பெர்மிஷன் கேட்குறீங்க. 27ஆம் தேதிக்கு உடனடியாக பெர்மிஷன் ஆகிட்டு மிக உடனடியாக கூட்டத்தை கூட்டுறீங்க. 8:45 நாமக்கல்லில் நீங்கள் பேசணும். அதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம். காலை 8:45 சார். திருவாளர் விஜய் அவர்கள் ஏர்போர்ட்டுக்கு எத்தனை மணி வந்தாருமா? சென்னை ஏர்போர்ட்டுக்கு 8:50. மனுஷனா நீங்க? நான் கேட்கிறேன். கடினமான வார்த்தையால் தான் மன்னிக்கணும் இந்த அவை. அங்க காத்திருக்கிறவெல்லாம் மனுஷன் இல்ல, அவனுக்கெல்லாம் சுயமரியாதை இல்ல. 8:45 நாமக்கல்ல இருக்க வேண்டியவர் 8:50 சென்னை விமான நிலையத்தில் இருக்கிறார். 10 மணிக்கு திருச்சி விமான நிலையம் சார். 8:45 இவர் நாமக்கல்ல போய் பேசும்போது மணி என்ன தெரியுமா? 2:45. 6 மணி நேரம். எல்லா தொலைக்காட்சியிலும் பைட் வந்துச்சு. முந்தின நாள் நைட்டே வந்துட்டோம், காலையிலே வந்துட்டோம், காத்திருக்கிறான். தண்ணி கிடையாது, காலை உணவு கிடையாது, மதிய உணவு கிடையாது. நாமக்கலில் இப்பவும் சொல்றேன், எந்த கெடுவாய்ப்பும் ஏற்பட்டு விடக்கூடாது. இயற்கையை வேண்டிக் கொள்ளுங்கள், கடவுள் நம்பிக்கை இருப்பவர்கள் கடவுளை வேண்டிக் கொள்ளுங்கள். நாமக்கலில் 40 பேர் மயங்கி சீரியஸா ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணப்பட்டாங்க. அதுல 4 பேர் கவலைக்கிடமாக இருக்கிறார்கள். நாமக்கல்லிலும் இந்த பிரச்சனை. டிஹெட்டட் ஏடிஜிபி பேசியிருக்கிறார். அப்ப நாமக்கல்ல இருந்து கிளம்பி நீங்க கரூருக்கு வரீங்க. கரூருக்கு எத்தனை மணிக்கு உங்க டைம்? நீங்க எழுதி கொடுத்த டைம் என்ன தெரியுமா? 3 to 10. நீங்க ட்விட்டர்ல உங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டர்ல நீங்க போட்டது 12 மணிக்கே தலைவர் வருவார், 12 மணிக்கு எல்லாரும் வாங்கினீங்க. உங்க அதிகாரப்பூர்வ ட்விட்டரை பார்த்துட்டு 12 மணிக்கு நீங்க வருவீங்கன்னு சொல்லி காலையில் 6 மணி 7 மணி 9 மணில இருந்து அந்த வந்துட்டான். நீங்க உள்ள போறீங்க. 5:45 நாமக்கல்ல என்ட்ரி ஆகிறார் சார். இவர் கரூர்ல என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகி இவருடைய பேருந்துல இவர் போறாருல, அந்த ஜன்னலை மூடிட்டார், ஷட்டரை மூடிட்டார். அங்க பார்த்தவங்க நேர்ல பேட்டி கொடுத்திருக்காங்க. ஷட்டரை மூடிட்டார். ஷட்டரை மூடிட்டு அந்த கூட்டம் நடக்கிற இடம் போற வரைக்கும் இவர் தன்னுடைய முகத்தையே காட்டல. அப்ப அங்க இருந்த கூட்டம் எல்லாம் எங்க நகர்றாங்க? இவரை பார்க்கணும். கூட்டம் இருக்கிற இடத்துக்கு நகர்றாங்க. கூட்டத்தை காட்ட வேண்டும் என்பதற்காக திட்டமிட்டு செய்த சதி இது. நான் பகிரங்கமா குற்றம் சாட்டுறேன். திட்டமிட்டு நீங்க சதி பண்ணி அவ்வளவு கூட்டத்தை முன்னோக்கி நகர்த்தி வந்தீங்க. ஒரு சிறிய குறுக்கீடு. இன்னைக்கு வந்த பல ஆங்கில பத்திரிகைகள் அது பதிவு செஞ்சிருக்காங்க. வடக்கிலிருந்து வரக்கூடிய ஆங்கில பத்திரிகைகள் கூட இந்த அந்த லைட் ஆஃப் பண்ணிட்டு கருப்பு கண்ணாடியை மூடினதுக்கு பதிலாக திறந்து வைத்து லைட் ஆன் பண்ணியிருந்தா பல பேர் வந்திருக்க மாட்டார்கள், சந்தித்துட்டு போயிருக்க மாட்டாங்க. நீங்க அங்க வந்தீங்க. அங்கேயும் இன்னைக்கு டிஎஸ்பி சொன்னதா ஏடிஜிபி டேவிட்சன் ஆசீர்வாதம் சொல்லுகிறார். டிஎஸ்பி சொல்றாரு, சார் பஸ் இதுக்கப்புறம் அந்த பக்கம் போகாது, ஃபுல் கிரவுட். பஸ் போனாலே கூட்டத்தை விளக்கணும். அப்ப கூட்டம் திருப்பி நெருக்கடி வரும். 50 மீட்டருக்கு முன்னாடி நிப்பாட்டி இங்க இருந்து பேசுங்க சார்னு சொன்னதுக்கு இல்லவே இல்லை, நாங்க அந்த ஸ்பாட்ல போய் தான் பேசுவோம். நீங்க பேச போறது 3 நிமிஷம். நீங்க என்ன சாக்ரட்டிஸா அரிஸ்டாட்டிலா என்ன பெரிய ஆகச்சிறந்த ஒரே ஆற்றிட போறீங்களா? அந்த இடத்துக்கு போய் தான் நீங்க பேசுவீங்களா? ஏன் 50 மீட்டருக்கு முன்னாடி நீங்க பேச மாட்டீங்க? 50 மீட்டருக்கு முன்னாடி பேசுங்க என்று காவல்துறை அறிவுறுத்திய பிறகும் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பஸ் உள்ள போகுது. உள்ள போய் சார் சின்ன பிள்ளை கூட இப்படி விளையாடாது சார். இங்க அதிமுகவை சேர்ந்த சகோதரி இருக்காங்க, பாஜக, எல்லோரும் அரசியலா முரண் இருக்கு, எல்லாரும் அரசியலா பேசலாம். ஆனா யாரும் இப்படி பண்ண மாட்டாங்க. எந்த அரசியல் கட்சி தலைவரும் இப்படி பண்ண மாட்டாங்க. ஹெட்லைட் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி ஆஃப் பண்ணி முன்னாடி லைட்டை போட்டு என்ன சிஎம் சார் தெரியுதா? என்ன இது? என்ன நீங்க அரியோ பொலிட்டிஷியன்? ஒரு முதிர்ச்சி இல்லாத அரசியல் எந்த சார் அங்க இருந்து ஒண்ணு இல்ல, நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு நேஷனல் மீடியா சீனியர் ஜேர்னலிஸ்ட் கழுத்துல துண்டை போட்டு ஒரு பையன் இழுத்து ஆடினான் தெரியுமா? அவனுக்கும் விஜய்க்கு எந்த வித்தியாசமும் கிடையாது. சீரியஸா சொல்றேன். 2 பேரும், அவன் ஒரு சின்ன விஜய், இவர் ஒரு பெரிய அந்த சிறுவன். 2 பேருக்கு இதான் வித்தியாசம். அப்ப இந்த பேருந்து உள்ள போகுது.
இவர் உள்ள போகும்போதே, இவர் பேச ஆரம்பிக்கும் போதே மயங்கி விழுந்து விட்டார்கள், சிலர் உயிரே இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள். அவர்கள் உயிரிழந்தது கூட தெரியாமல் இவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதுக்கப்புறம் தான் ஆம்புலன்ஸ் உள்ள வருது. ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க, ஆம்புலன்ஸ் வருது. ஆம்புலன்ஸ் வர்றத ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க சார். ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள் அடிக்கிறாங்க. என்ன இதுல எனக்கு என்ன வருத்தம் அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு சொல்றாரு ஆம்புலன்ஸ் வர்றதை பத்தி கேள்வி கேட்கறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் அவர் பொதுக்கூட்டத்துக்கு முதல்ல சொன்னாரு ஆம்புலன்ஸ் வந்தா இனிமேல் அடிப்போம்னாரு. இன்னைக்கு எங்க கொண்டு போய் விட்டுருக்குது பாருங்க. இன்னைக்கு நீங்க ஒன்னு சொல்றேன், தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பு இவங்க கேள்வி கேட்கறாங்க. இதே விஜய் கேள்வி கேட்கிறார். தமிழ்நாட்டுடைய மருத்துவ கட்டமைப்பும் அங்கே மருத்துவர்களும் இந்த அரசும் முறையாக செயல்பட்டதனுடைய விளைவு நீங்க கொண்டு போகும்போதே 39 பேரும் இறந்து கொண்டு போயிருக்கிறீங்க. ஆமா, ஒருத்தர் தான் இப்ப சிகிச்சை பலனின்றி இறந்திருக்கிறார். ஒருவேளை மருத்துவ கட்டமைப்பு சரியாக First of all, I profound my deep condolences to that 40 sad demises. I appreciate that. Yes, of course. இங்க இதை பொறுத்த வரைக்கும் நீங்க இந்த நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம பேச வந்திருக்கோம். இது அங்க சுத்தி இங்க சுத்தி ஆட்டு கடிச்சு மாட்டு கடிச்சு வந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் பேசினது தானா அப்படின்னு என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி இதுல என்னன்னாக்கா, இந்த விவாதத்துல வந்து இதை நான் முதல்ல அரசியலாக்க விரும்பவில்லை. இது வந்து 40 பொதுவானவர்களுக்கான மரணம். இது ஏன் நிகழ்ந்தது, இனி இப்படி இது நிகழக்கூடாது, இது நெக்லிஜென்ஸோ இல்லை கல்பபிள் ஹோமிசைடோ என்ன வாட் எவர் இட் மைட் பி, இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. ஜனநாயக நாட்டில் அனைவருக்கும் கட்சி ஆரம்பிப்பதற்கும் உரிமை இருக்கிறது, பிரச்சாரங்கள் போவதற்கு உரிமை இருக்கிறது, தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கும் மக்களுக்கும் இந்த கூட்டங்களுக்கு வருவதற்கும், அது நடிகரோ தலைவரோ அவர்களை பார்ப்பதற்கும் ஆர்ப்பரிப்பதற்கும் மக்களுக்கும் உரிமை இருக்கிறது. சரி, மாற்று கருத்து இல்லை, அதுல நீங்க ஸ்ட்ராங்கா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான். இப்போ இது வரும் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இங்க ஆம்புலன்ஸ் பத்தின ஒரு விஷயத்தை சொன்னாங்க. இங்க இத்தனை பெரிய ஒரு அசம்பாவிதம் நிகழ்ந்திருக்கிறது. இது வந்து வரலாற்றில் இது வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல் கூட்டத்தில் பிரச்சார கூட்டத்தில் நடந்ததில்லை என்னும் போது தாவேகா சார்பாக, அது ஒரு அரசியல் கட்சி தானே, அங்க வந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சி, அரசியல் கட்சியாக ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அதனுடைய ரெஜிஸ்டர்ட் பார்ட்டி, அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் ஏன் இல்லை? இன்னொன்னு, அதை இந்த மாதிரியான கூட்டங்களுக்கு இந்த அரங்கத்துல இந்த விவாதம் விடுத்தோம், யாரும் வரல. திமுக சார்பாக இதை கண்ட்ரோல் பண்ற இடத்துல இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் கவர்னன்ஸ் வச்சிருக்கிறது திமுகன்ற ஒரு ஆளுங்கட்சி. அதன் சார்பாக ஏன் இங்க வந்து அதனுடைய ரெப்ரசன்டேட்டிவ் இல்லைன்றது ஒண்ணு. இன்னொரு கேள்வி, அப்ப இவர் சொல்றாரு அதன் சார்பாக, அவர் எதன் சார்பாக பேசுறாரோ அது அவருடைய விருப்பம், செந்தில்வேல் யாருக்கும் சார்பு நிலையெல்லாம் நம்ம வந்து அட்ரிபியூட் பண்ண வேண்டாம். உங்க கருத்து, உங்க கட்சியினுடைய கருத்து எதன் சார்பாக பேசுறாருன்றது அவருடைய விருப்பம்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் நம்ம வந்து அதை அட்ரிபியூட் பண்ண வேண்டாம், நீங்க உங்க கருத்தை வந்து பதிவு பண்ணலாம். அவர் நேரடியா கேள்வி வைக்கிறது, எங்களுடைய இபிஎஸ் அவர்கள் இப்படி சொன்னாரே அப்படின்றத சொல்றார். ஆம்புலன்ஸ்ன்றது ஆமாம், அந்த கூட்டத்தில் எங்களுடைய கூட்டங்கள்ல காலி ஆம்புலன்ஸ்கள் வர வேண்டிய அவசியம் என்ன? ஒரு மாநிலத்தினுடைய இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு தேவை இல்லாமல் அங்க ஒரு பல்லாயிரக்கணக்கானோர் கூடி இருக்கும்போது அதுல இந்த மாதிரியான இடையூறுகள் வருகிறதுன்னு போது நீங்க பெர்மிஷன் அடிப்படையில் ஒரே ஒரு கேள்விதான் எனக்கு, இது சின்ன குறுக்கீடு. ஆம்புலன்ஸ் காலியா இருக்கு அப்படின்னா ஆம்புலன்ஸ்க்கு எப்பவுமே எமர்ஜென்சி தானே. ஒன்னு பேஷண்ட்டை எடுத்துட்டு ஹாஸ்பிட்டல் போகும், இல்ல ஒரு பேஷண்ட்டை வந்து கூப்பிட்டு போறதுக்காக அவர் இல்லம் நோக்கி போயிட்டு இருக்கோம் இல்லையா? இல்ல இப்ப விஜய் காலியா தான் இருக்கும். அந்த அவசர நிலையை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். விஜயில விட்டுருங்க, இந்த தாவேகாவுக்கு எதிர் கருத்துக்கள் வரும்போது நீங்க இவ்வளவு நேரம் அமைதியா இருந்தீங்க, குறுக்கீடு இல்லாம இருந்தீங்க. நான் என்னுடைய கருத்துக்களை பதிவு பண்றேன். அதற்கும் நான் வந்து அதான் கேக்குறேன். இல்ல நீங்க அந்த ஆம்புலன்ஸ் காலின்ற விஷயம் சொல்றபோது அதுக்காக நான் சொல்ல வரேன். இல்ல அதுக்கு தான் ஏன்றத சொல்றேன். அது காலி ஆம்புலன்ஸோ வித் பேஷண்டோ நான் சொல்றது இல்ல. நான் கேக்குறேன், நீங்க தான் பெர்மிஷன் தரீங்க, மாவட்ட நிர்வாகம் தான் தருது, நமக்கு உளவுத்துறை இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, டிராபிக் போலீஸ் இருக்கிறது, இது அத்தனையும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது. முதலமைச்சரை கூட தூக்கி தூரம் வச்சிருங்க. மாவட்ட சார்பாக தான் மாவட்ட காவல்துறை கிட்ட ஒரு அரசியல் கட்சியும் பெர்மிஷன் நாங்க போடுறோம். போடும்போது உங்களுக்கு தெரியாதா நாங்க எவ்வளவு கிரௌடு இப்பெல்லாம் நீங்க எழுதி வாங்குறீங்க? முன்னாடி அந்த காரணம் கிடையாது, எவ்வளவு பேர் வருவாங்க தோராயமா அப்படின்னு கேக்குறீங்க. நாங்க அந்த ஃபார்ம் பின்னாடியே 10,000 வரும் 20,000 வரும் அப்படின்னு நாங்க எழுதி கொடுக்குறோம். அப்படிப்பட்ட இடத்துல நீங்க அந்த ஆம்புலன்ஸஸ் அது வந்து எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் தான் வரப்போகுது. அது வித் பேஷண்டோ வித்தவுட் பேஷண்டோ அதுக்கு மாற்றுப்பாதை ஏன் ஏற்பாடு செய்வது கிடையாது மாவட்ட நிர்வாகம்? நான் கேட்கிறேன், இது ஒரு கேள்வி. சரியா? அப்ப அந்த நீங்க இப்படி பண்ணா அது வேணும்னே வந்து வாலண்டியர் டிஸ்டர்பன்சஸ் தான் அர்த்தம். ஒரு முறை நடக்கலாம், 2 முறை நடக்கலாம். ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு விஜயோட கூட்டத்துக்கு ஆம்புலன்ஸ் வந்தது, அங்க மயங்கி விழுந்தவங்களை கூட்டு போறதுக்காக வந்த ஆம்புலன்ஸ். முதல் கேள்வி நான் வரேன். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இது குறித்து நம்ம நேற்றைய நிகழ்வுக்குள்ள வந்துருவோம். இல்ல நீங்க சொன்னது நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க. நேற்றைய நிகழ்வுக்குள்ள வரும். எனக்கு கொஞ்சம் பேச விடுங்களேன் ப்ளீஸ். நீங்க கேட்டதுனால நான் அதை சொல்றேன். அப்படி இருக்கும்போது எதற்காக தொடர்ந்து வருகிறது? அப்ப மாவட்ட நிர்வாகம் அங்க என்ன பண்ணிட்டு இருக்கு? மாவட்ட காவல்துறை, பெர்மிஷன் கொடுக்கிற காவல்துறை எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது வேண்டுமென்றே செய்யற செயல்கள்ன்றத நான் அதை தான் உங்களுக்கு பதிவு
பண்ண விரும்புறேன். அது பதிவு பண்ணியாச்சு. இதனால் இதுல அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு துளி கூட கிடையாது. காலையில எங்களுடைய பொதுச் செயலாளர் வந்தாரு, ஏர்லி மார்னிங் போய் பார்க்கறாரு. அவர் எந்த கட்சியும் யாரையும் இது தவறு அது தவறுலாம் சொல்லலை. எதற்கும் பொதுமக்களுக்கு இந்த மாதிரியான இழப்புகள் நடக்கக்கூடாதுன்னார். அப்புறம் எப்படி நீங்க மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட முடியும்? இவர் இப்படி சொன்னார் ஆம்புலன்ஸ் குறித்து, அதனால தான் இவங்க இப்படி ஆகிவிட்டதுன்னா சரி. இப்ப விஜய் விவகாரத்துக்கு வருவோம். இந்த தாவேக்காவுடைய நேத்து அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறது. அங்க ஆம்புலன்ஸ் உள்ள வருதுன்னா அதுக்கு முன்னாடியே பல பேர் மயங்கிட்டாங்கன்னா எப்படி தெரிந்தது? அங்க பல பேர் மயங்கினது எங்கேயோ இருக்கு ஆம்புலன்ஸ்க்கு. தொடர்ந்து வரக்கூடிய ஆம்புலன்ஸ்களுக்கு எப்படி தெரியும் அத்தனை கூட்டத்துக்கு நடுவில் மயங்கினது? அங்க டிஸ்ட்ரெஸ் கால் வந்ததுன்னு அங்கிருந்து தான் வந்ததுன்னு தானே வர கூட்டாங்க. சுத்தமா டவரே கிடையாது உங்களுக்கு. அவங்க இருக்கவங்களே சொல்றாங்க. நான் இப்ப பாருங்க, ஒரு 2000 பேர் கூடி இருந்தாலே அந்த இடத்துல நீங்க மொத்தத்தையும் ஜாம் பண்ணதா ஏடிஜிபில இருந்து எல்லாரும் சொல்லிருக்காங்க. அதனால தான் ஜாம்ல பண்ணதா யாரும் சொல்லல. பலரை ஜாம் பண்ணதா யாரும் சொல்லல. பப்ளிக் சொன்ன ஸ்டேட்மென்ட். பலரை தொடர்பு கொள்ளவே முடியவில்லை. அதனால தான் பல உயிர்கள் அங்கே வந்து காப்பாற்றப்படவும் முடியல, உள்ளவும் போக முடியல, வெளியிலயும் போக முடியல. அந்த ஆம்புலன்ஸ் வந்து அந்த தாவேகா கொடி போட்டிய ஆம்புலன்ஸ் அங்க அவர்கள் வைத்திருந்த ஆம்புலன்ஸ் முதல்ல அதுதான் வருது. அதுக்கப்புறம் வந்து இது மாதிரி நடந்திருக்கின்ற தகவல் போனதுக்கு அப்புறம் தான் அரசினுடைய ஆம்புலன்ஸ் உடனடியாக வருது. அவர்களே கேக்குறாரு இது உள்ள ஏன் வருது, ஏன் வருது? அவரே தான் சொன்னார் நம்ம கொடி போட்டிய ஆம்புலன்ஸ் அவரே தான் சொன்னார். அப்படின்ற எந்த கொடி போட்டு வந்தாலும் சரி ஏன் உள்ள வருது அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்டா லைன்ல நிக்க வைக்கிறா? உங்க வீடு தெரிஞ்சா பவுடர் போட்டு வந்திருக்கேன். பவுடர் போட்டு வந்தா பாட்டி எல்லாம் கிளியோ போட்டு ஆயிடுவாரா? பாரதேஷ் நாய. உன் பேர் என்ன? சங்கீதா. தங்கோதர வயசுல சங்கீத ஏன் உள்ள வருதுன்னா இத்தனை 40 பேர் செத்துருக்காங்க. ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசிட்டு இருக்காங்க. என்னங்க இது பாதம்? இதெல்லாம் ஒண்ணும் வேணாம். சும்மாவே நீங்க சும்மா செஞ்சிட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். எனக்கு புரியலங்க. அவசர நிலையில ஆம்புலன்ஸ் வராம என்ன செய்யும்? இல்ல ஒரு நிமிஷம். நீங்க ஒரு கட்சியினுடைய என்ன மாதிரியான நிலைப்பாடு இருங்க? என்ன பேச சொல்லிருக்கீங்க? இது ஏன் டைம் 40 பேர் நேத்து செத்துட்டாங்களா? இல்ல நான் தான் கேக்குறேன். சாகர் செத்ததுக்கு அப்புறம் தான் ஆம்புலன்ஸ் வருமா? ஒரு தேவை இருக்க போது ஆம்புலன்ஸ் வரும். பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்காங்க. என்னங்க பேசுறீங்க? ஏங்க முதல்ல ஆம்புலன்ஸ் கூப்பிட்டதே அங்க இருக்க முடிய மக்கள் தான். மனிதநேயமே இல்லாம பேசுறாங்க. அங்க காவல்துறை இல்லையா? காவல்துறை அழைக்காதா? அவர் பேசிட்டு இருக்காருங்க. உள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாது. மயங்கி விழுந்தாங்க. வீடியோ பாருங்க. மயங்கி விழுந்திருக்கா. போன் பே இருக்குது. இல்லங்க 1/2 கிலோமீட்டர் என்ன எலவு பேசிட்டு. கிரவுட்ல ஆம்புலன்ஸ் உள்ள வர எப்படி வரும்? உள்ள இல்ல சேதம் அதிகமாகாதா? இந்த பேச்சல சேதம் அதிகமாகாதா? அந்த வீடியோ போட்டு காட்டுங்க. அவர் பேசிட்டு இருக்கும்போது மயங்கி விழுந்தாங்க. போட்டு காட்டுங்க. இல்ல இல்ல ஒரே நேரத்துல பல பேர் மயங்கி விழுந்தாலும் ஏன் ஆம்புலன்ஸ் வருதுன்னு கேக்குறாங்க. கிரவுட்ல ஆம்புலன்ஸ் போனா இறப்பு அதிகமாகாதாங்க? அதுக்கு சரியாக பதில் சொல்ல இல்ல. நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் வந்து இல்ல இல்ல நீங்க கேட்ட கேள்விக்கு இல்ல சசிரேகா மீண்டும் உங்ககிட்ட வர பிணங்களை சுத்திட்டு போறத போடுறீங்க. தங்களுடைய வீட்டில் மரணத்தை நேரடியாக பார்த்து தொடர்ந்து மரணத்தை பார்த்த எல்லாருக்குமே ஒரு 2 வயசு குழந்தைய சுற்றி பிணமாக கொடுக்குறப்ப அந்த மரண ஓலம் கேட்கக்கூடிய யாருமே எப்படி இது நடந்துச்சு, இனி இது நடக்காமல் எப்படி தடுக்கணுன்ற உணர்வோடு தான் பேசுவோமே தவிர வேற எப்படி பேசுறாங்கன்றது தெரியல. அதை பார்க்கக்கூடிய மக்கள் புரிந்து கொள்ளட்டும். முதலில் மரணித்த நான் மனிதத்தன்மையோடு பேச விரும்புகிறேன். அங்கு மரணித்த 40 பேருக்குமே எங்களுடைய கழக தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் ஒரு நீண்ட சமூக அனுபவத்தில் இருந்தவர் மனவேதனையோடு இரங்கல் தெரிவிச்சிருக்காரு. ஏன் எங்களுக்கு அந்த மனவேதனை வருதுன்னு கேட்டிங்கன்னா, நாள்தோறும் மக்களை போய் சந்திக்கக்கூடியவங்க, இளைஞர்களை சந்திக்கக்கூடியவர்களுக்கு இந்த வேதனை புரியும். 2 தான் சார் தமிழ்நாடு. இப்போ நடந்துக்கிட்டு இருக்கிறது தமிழ்நாடு கிடையாது. இது தமிழ்நாடே இல்லை. ஒரு ஆணவ படுகொலையில் கவின்ற இளைஞரை போய் வெட்டி கொள்றப்ப கீழே வந்து எதுக்கடா அவனை இதோட விட்டீங்கன்னு கேட்கக்கூடிய ஒரு மனநிலைக்கும், குழந்தை இறந்துருச்சுன்னு அழுதுகிட்டு இருக்க பெற்றோர்களுக்கு கீழே போயிட்டு தாவேக்கான்ற பேரில் இருக்கக்கூடிய மனித நேயமற்ற கும்பல், அந்த லும்பன்ஸ் போயிட்டு 200 ரூபாயை வாங்கிட்டு அழுகிறியான்னு கேட்கக்கூடிய கும்பலும் தமிழ்நாடு கிடையாது. இது எப்படி வளர்ந்த ஒரு மாநிலமாக இருந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு படிச்சிருக்கோம் சார். 2 தலைமுறைக்கு முன்னாடி படிக்காத கூட்டம் தான் பெரியாரை பார்க்க போனாங்க, படிக்காத கூட்டம் தான் அண்ணாவோட பேச்சை கேட்க போனாங்க, படிக்காத கூட்டம் தான் கலைஞருடைய பேச்சை கேட்கறதுக்கு விடிய விடிய காத்துட்டு இருந்தாங்க. ஒரு மக்கள் கூட படிப்பறிவு இல்லாத ஒரு மக்கள் அவ்வளோ பெரிய தலைவர்களுடைய கூட்டத்தை கேட்க போகிறப்ப விடிய விடிய உட்காந்துருப்பாங்க. எங்கள் தோழர்கள் சொல்கிறப்ப எங்களுக்கெல்லாம் புல்லரிக்கும். கை குழந்தைய அப்படியே அங்கேயே தொட்டில் தாளாட்டிவிட்டு கீழே பெண்கள் ஆண்கள்னு வித்தியாசம் இல்லாமல் படுத்திருப்பாங்க. ஒரு அசம்பாவிதம் நடக்காது. எந்த விதமான கூட்டம் முந்தி அடிச்சுட்டு போகிறதுன்ற எதுவுமே இல்லை. படிக்காத கூட்டத்தை மிகப்பெரிய பகுத்தறிவான கூட்டமாக மாற்றிய மாநிலம் தமிழ்நாடு. இன்னைக்கு படித்தவங்களை தற்குறிகளாக மாற்றக்கூடிய வேலையை நடிகர் விஜய் பார்க்குறாரு.
அவரை தாவேகாவின் தலைவர் லீடர்னா யாரு சார்? அவர் நடிகர், ஆக்டர், ஹீரோன்னு கூட சொல்ல முடியாது. நடிக மனப்பான்மையோடு, ஒரு கதாநாயக மனப்பான்மையோடு பேசக்கூடிய பேச்சு என்ன? இது வரைக்கும் பேசியிருக்காருல, 2 வருஷத்துல மதுரையில் பேசியிருக்காரு, விக்கிரவாண்டியில் பேசியிருக்காரு, இத்தனை இடங்கள்ல பேசியிருக்காருல. ஏதாவது ஒரு இடத்தில், ஒரே ஒரு இடத்தில் அவர் பேசிய பேச்சு பேசு பொருளா இருக்கா? 5 மணி நேரம் வந்தார், 5 மணி நேரம் இந்த கூட்டத்தை கடந்தார், இங்கே நின்றார், அங்கே தண்ணி குடித்தார், அங்கே முகத்தை துடைத்தார், மேலே ஏறி நின்று என்ன பேசுறீங்க? ஸ்டாலின் சார் இதை பார்த்தீங்களா? நான் அதிமுகவையும் சேர்த்து கேட்குறேன். எங்கேயாவது ஒரு இடத்தில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேடையில் ஏறிட்டு இங்கே பாத்தியா என் கூட்டத்தை பாத்தியா, அந்த பக்கம் சிஎம் மேடையில் ஏறிட்டு இங்கே பாத்தியா என்ன பண்ணிட்டோம் பாத்தியா? இது இல்லை சார் அரசியல். நீங்கள் பேசுவது அரசியல் கிடையாது. விஜய் என்பவர் தலைவர் கிடையாது. இது ஒரு மாப், இது ஒரு கும்பல். இந்த கும்பலுக்கு விஜய் என்ற நடிகரை 50 படம் 60 படம் திரையில நடிச்சவரை ரோட்ல சர்க்கஸ்க்கு கூட்டிட்டு வரப்ப ஒரு விலங்குகளை சர்க்கஸ்ல பார்க்கறதுக்கு ஆர்ப்பரிப்பாங்க அந்த காலத்துல கூட்டம் சர்க்கஸ்ல. இன்னைக்கு சர்க்கஸே இல்லை. இன்றைக்கு ஒரு இளைஞரை நீங்க கூட்டிட்டு வந்து நிப்பாட்டி இவரை ஒரு முகமாக காட்டுறீங்களே, அந்த ஆர்எஸ்எஸ் மென்டாலிட்டி, வட இந்தியாவினுடைய மனநிலை இது. அந்த மாப் மென்டாலிட்டியை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. கொண்டு வந்தது மட்டும் கிடையாது, இதுல 3 விஷயத்தை நான் குறிப்பா முதல் சுற்றிலே பதிவு செய்ய நினைக்கிறேன். காவல்துறை, தமிழ்நாடு அரசு, இது 2க்குள்ளேயும் நீங்க ஒரு முடிச்சு போடுறீங்கல்ல. நான் காவல்துறை கிட்ட 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருவோம் அப்படின்றதான் சொன்னாங்க. ஆமா, எத்தனை பேர்னு எழுதி கொடுக்கணும், அது யாருனாலும் சரி. 10,000 பேர்னு எழுதி கொடுத்துருக்காங்க சார். வந்தது 27,000 பேர்னு கவுண்ட் சொல்றாங்க. நான் 27,000க்கே கவுண்ட் சொல்றேன். 500 போலீஸ் அங்க இருந்தாங்க. 27,000 கால்குலேட்டர்லேயே 500ல டிவைட் பண்ணீங்கன்னா 54. 54 பேருக்கு ஒரு போலீஸ்னு கணக்கு. தெருமுனை கூட்டத்துக்கு கூட 50 பேர்ல இருந்து 100 பேர் தான் வருவாங்கன்னா அந்த 54 பேருக்கு ஒரு போலீஸால ஒரு கூட்டத்தை, ஒரு கும்பலை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதையும் மீறி இவங்க ஆர்ப்பரிச்சு முந்தி அடிச்சுக்கிட்டு போறாங்கன்னா இதற்கு பொறுப்பேற்க வேண்டியது நடிகர் விஜய். ஏன் பொறுப்பேற்கணுன்றதை நான் சேர்த்து சொல்றேன். இத்தனை பேர் வருவாங்க, இந்த நேரத்துக்கு வருவாங்கன்னு உங்க பொறுப்பாளர்கள் தானே போய் பெர்மிஷன் எழுதி கொடுக்குறாங்க. எழுதி கொடுக்குறப்ப விஜய்க்கு அந்த தகவல் வராதா? லீடர், உங்க கொள்கை தலைவர் பெரியான்றீங்கல்ல சார். 8 மணிக்கு நிகழ்ச்சினா 7 மணிக்கு அந்த அரங்கத்திற்கு வருபவர் தான் தலைவர். அதை தான் பெரியார் செஞ்சார், காமராஜர் அதை தான் செஞ்சாரு, அம்பேத்கர் அதை தான் செஞ்சாரு. நீங்க 8:45க்கு அங்க பெர்மிஷனை வாங்கிட்டு ஏர்போர்ட்ல 8:45க்கு நிக்கிறீங்கன்னா நடிகர் விஜய் கால் ஷீட் கொடுத்த ஷூட்டிங்க்கு லேட்டா போக முடியுமா? இப்ப சம்பாதிக்கிறதுக்கு நீ சீக்கிரம் போவ, சுயமரியாதையற்ற ஒரு இளைஞர்கள் இருக்கிறதுனால, உங்களை கேள்வி கேட்காத இளைஞர்கள் இருக்கிறதுனால நீ லேட்டா போவியா? ஸ்டாண்ட் வித் விஜய்னு போடுறாங்க சார். ஸ்டாண்ட் வித் விஜய் நெஞ்சுவலியில கிடக்காரா? ஆஸ்பத்திரியில கிடக்காரா? எதுக்கு விஜய் கூட நிக்கணும்? யார் நிக்கணும் விஜய் கூட? 40 பேர் செத்து கிடக்குறாங்களா அவங்க வீட்லயா? செத்தவங்க விஜய் ரசிகர் தானே. நீங்க திமுக காரவங்க செத்துருக்காங்களா? அதிமுக காரவங்க செத்துருக்காங்களா? இதை சதின்றீங்கல்ல. எந்த இடத்தில் சதி? பேசுவோம் வெளிப்படையா. மரம் உடையுது சார், ஒரு நிமிஷம். மரத்துல நிக்கிற, மின் கம்பத்துல நிக்கிற, மரம் விழுகுது, விழுந்த பிக்சரை போடுறாங்க. எப்படி மரத்தை வெட்டிடுவாங்களா வந்து? சரி, செத்து போனாங்கல்ல, இந்த 40 பேர் செத்தாங்கல்ல, இவங்களுக்கு ஒரு சதியில தான் மயக்கம் போட்டாங்கன்றீங்கல்ல. தண்ணி கொடுக்காமல் இருந்தது யார் சதி? 7 மணி நேரம் அந்த மக்களை நிக்க வச்சது யார் சதி? அந்த மக்கள் மயங்க விழுகிற போது குழந்தை காணா போயிடுச்சுன்னு அவர் பேர் என்ன, ஆதவ அர்ஜுனா போய் சொல்றாரு, நண்பா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்கன்னு நீ மைக்கில் கத்துறல்ல. தலைவர் செய்யற வேலையாது, கதாநாயகன் செய்யற வேலை அது, நடிகன் செய்யற வேலை அது. ஆம்புலன்ஸ் வருதுன்னு பேசுறோம், மயக்கம் போட்டவர்களை கூட்டிட்டு போறதுக்கு தானே சார் ஆம்புலன்ஸ் வந்துச்சு. விஜய் அந்த ஸ்பாட்ல இருக்கிறப்பயே மயக்கம் போட்டிருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கூட்டு போனப்ப செத்து போயிட்டாங்கன்னு இன்னைக்கு அறிக்கை இருக்கு, ரெக்கார்டு இருக்கு. ரெக்கார்டு இருக்கப்பவே அங்க ஏன் ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னு கேட்டா, மனிதநேயமற்ற ஒரு கூட்டத்தை நடிகர் விஜய் மட்டும் உருவாக்கல, என்ன பேசுறதுனே தெரியாம அறமற்ற அரசியல்வாதிகளும் உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க.